ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மறுபடியுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 27 14வது வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் இலக்கணத்தில் ஏகாரம் என்று சொல்லுவார்கள். திடமனதாயிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி மனுஷன் நிறைய விஷயங்களுக்கு காத்திருக்கிறான். ஆனால் பலனற்றவர்கள் அல்லது தேவையில் இருக்கிறவர்கள் அல்லது பாடுகள் உபத்திரவங்களில் இருக்கிறவர்கள், துன்பங்களில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். அதில் குறிப்பாக அவருக்கு மாத்திரம்தான் நாம் காத்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த வசனத்தில் கடைசி பகுதியில், அதிலும் இந்த 27வது சங்கீதத்தில் கடைசி வசனம், அந்த கடைசி வசனத்திலேயும் கடைசி பகுதி திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் அல்லது தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட நான் பேசுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ரெபெக்காள் என்னும் ஒரு பெண். பொதுவாக பைபிளில் இருக்கிற பெயர்களை கிறிஸ்தவ மக்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பெயர்களை இடுவோம். அவ்வகையில் இந்த பெண் கூட ரெபெக்காள் என்கின்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். ஈசாக்கினுடைய மனைவி அல்ல, ஒரு பெண், இந்த உலகத்தினுடைய ஒரு பெண். அந்த பெண் ரெபெக்காள் என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த பெண் தன்னுடைய பழைய காரை பகல் நேர பராமரிப்பு மையத்திற்கு ஓட்டி செல்லும் பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஒரு 6 மணிக்கெல்லாம் அந்த பராமரிப்பு இல்லம் மூடப்படும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அது பகல் நேர பராமரிப்பு என்று வெளிநாட்டில் சொல்லுகிறார்கள். தன்னுடைய காரை அந்த பராமரிப்பு செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் ஓட்டி செல்கிறார்கள். அவர்கள் ஓட்டி செல்லும் பொழுது மனம் தளர்ந்து போயிருந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் தளர்ந்து போயிருந்தாள் அப்படின்னா பல தேவைகளில் அவள் இருந்திருக்கிறாள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். குறிப்பாக தகப்பனே இல்லை. அதாவது அந்த ரெபெக்காளுடைய கணவன் மரித்து போயிருக்கிறார். தன்னுடைய தகப்பன் இல்லாத தன்னுடைய மகள், அவளுக்கு ஒரு மகள், அந்த மகளை பள்ளிக்கு அழைத்து கொண்டு சென்று விடுவது, திரும்பவும் பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு வருவது, இதற்கு தன்னுடைய பழைய காரை தான் அவள் பயன்படுத்தி கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் அவள் பணியாற்றுகின்ற நிறுவனத்தினுடைய முதலாளி சத்தம் போட ஆரம்பித்திருக்கிறார். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளில், பல தேவைகளில் மனம் தளர்ந்து போயிருக்கின்ற அந்த சூழ்நிலையில், ஒருவேளை தான் பணியாற்றுகின்ற இடத்துல ஒருவேளை குறைபாடுகள் ஒருவேளை அவளுக்கு இருந்திருக்கலாம். அது நிமித்தமாக அந்த முதலாளி சத்தம் போட ஆரம்பித்திருக்கிறார். வீட்டினுடைய சொந்தக்காரர், அவள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாள். வீட்டினுடைய சொந்தக்காரர் வாடகையை ஏற்றி விட்டிருக்கிறார். இப்போது அவள் வாங்குகின்ற அந்த சம்பளத்தில் அந்த வாடகை ஏற்றப்பட்டிருக்கிற அந்த வாடகையை அவள் கொடுக்கப்பட வேண்டும். 2வது. 3வது, அவள் தனித்து விட்டது போலவே உணர்ந்தாள். முதல்ல அவளுடைய பணியாற்றுகின்ற இடத்துல அவளுடைய முதலாளி சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2வது, அவள் வீட்டில் குடியிருக்கிற வீட்டினுடைய சொந்தக்காரர் வீட்டினுடைய வாடகையை உயர்த்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாள். தன்னுடைய மகள் பள்ளிக்கு செல்வதற்கும் வருவதற்கும், அவளை கொண்டு போய் விடுவதற்கும் அல்லது அவளை கூட்டிக் கொண்டு வருவதற்கும்
பழைய காரைத்தான் அவள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாள். இதனால் தனிமையில் விடப்பட்டது போல ஒரு உணர்வு அவளுக்கு இருந்தது. அவள் சொல்கிறாளா, தேவனே, என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்து வருகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செஞ்சுட்டேன் ஐயா. கடவுளை நோக்கி அவள் சொல்கிறா, கடவுளாண்டியே சொல்கிறா, ஐயா நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டேன் ஐயா, அதனால் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்து விட்டாளாம். இந்த காரை ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அந்த பழைய காரை பராமரிப்பு இல்லத்திற்கு எடுத்து செல்லுகின்றான். பல்வேறு வேதனைகளோடு கூட இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் எடுத்து செல்லும் பொழுது அவள் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போகிறா. கடவுள் இடத்துல சொல்கிறா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சிட்டேயா, இனிமேல் நீதாயா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் போய்கிட்டு இருக்கிறான். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது அவள் அந்த பழைய காரில் ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது. அந்த காரில் இப்போல்லாம் கார்களில் அந்த மாதிரியான ஒரு வசதி இருக்கிறது. அது பழைய கார் தான், இருந்தாலும் அதில் இருக்கிற அந்த டேப் ரெக்கார்டரில் ஒரு பாடல் ஒன்று ஒலிக்கிறது. அந்த பாடலை பாடியவருடைய பேர் என்னன்னா டான் மோயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாடல் அந்த ரேடியோவில் ஒலிக்கிறது. அந்த பாடலுடைய சில வரிகளை மாத்திரம் நான் சொல்கிறேன். வழியே இல்லை என்று தோன்றுமிடத்தில் வழி உண்டாக்குவார் தேவன். அந்த பாடலில் இப்படிப்பட்ட வரிகள் வருகிறது. வழியே இல்லையா, எனக்கு அவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறேன், அவ்வளவு மனம் தளர்ந்து போயிருக்கிறேன். என்னுடைய மகளை கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் ஸ்கூலில் இருந்து கொண்டு வருவதற்கு கூட சரியான வாகனம் என்னிடத்தில் இல்லை. அந்த வாகனமே பழசாக இருக்குது. நான் பணியாற்றுகின்ற அந்த இடத்துல இருக்கிற முதலாளி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய வீட்டினுடைய சொந்தக்காரர் நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், அவர் வாடகையை உயர்த்தி விட்டுட்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறேன். நான் கணவனை இழந்துட்டுருக்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சனையில் நான் இருக்கிறேன். என்னால் முடிந்த வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டேயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த காரில் இருக்கிற ரேடியோவில் டான் மோயன் என்பவருடைய பாடல் ஒலிக்கிறது. வழியே இல்லை என்று தோன்றுமிடத்தில் வழி உண்டாக்குவார் தேவன் அப்படின்னு சொல்லி பாடல் ஒலிக்கிறது. நாம் காண முடியாத வழியில் துதி செய்கிறார், கிரியை செய்கிறார், நமக்கு வழி உண்டாக்குவார் தேவன் அப்படின்னு அந்த பாடல் ஒலிக்கிறது. அந்த பாடலை கேட்ட உடனே அவர் சொல்கிறா ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரை எனக்கு அது செய்யும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு அந்த வழியை உண்டாக்கியா ஆண்டவரை, நான் இப்படி சோர்ந்து போயிருக்கிறேன், நான் பாடுகளின் மத்தியில் இருக்கிறேன், நான் தேவைகளில் இருக்கிறேன், நீர் இப்போ அந்த பாடல் ஒலித்தது அல்லவா, வழியை உண்டாக்குவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, எனக்கு அந்த வழியை உண்டாக்கையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறா, என்னால் தொடர்ந்து போகவே முடியலையா, என்னால் தொடர்ந்து போகவே முடியல, அதனால் எனக்கு ஒரு வழியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, இதைத்தான் சங்கீதக்காரன் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 27 அவர் அப்படி தான் அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் தான் தேவனை நோக்கி கெஞ்சுகிறாரா, கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேளும் என்று சொல்லி கேட்டாராம். 27:14 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நான் கூப்பிடுகின்ற சத்தத்தை நீர் கேளும் என்று சொல்லி ஜெபித்தாராம். அவ்வளவு போராட்டத்தில் அவர் இருந்தார். அந்த 27:14 அவர் எதிர்பார்ப்போடு கூட அவர் என்ன சொல்கிறாரு, திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சத்தத்தை நீர் கேளும், நான் புலம்புகின்ற புலம்பலை நீர் கேளும், நான் எவ்வளவு தேவையில் இருக்கிறேன் என்பதை நீர் புரிந்து கொள்ளும் என்று சொன்னாலும் கூட அந்த சங்கீதக்காரன் அந்த தாவீது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், திரும்பவும் சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், 27:14 கர்த்தருக்கு காத்து தன் ஆத்மாவை குறித்து சொல்கிறான், தன்னை குறித்தே சொல்கிறான். தன்னை குறித்து சொல்லும் பொழுது தன்னை நோக்கி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, கர்த்தருக்கு நீ காத்துரு அப்படின்னு சொல்கிறான். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமனதாக இரு அப்படின்னு சொல்கிறான். கர்த்தருக்கு காத்திருக்கும்போது நீ திடமனதாக இரியா, அவருக்கே காத்திரு அப்படின்ட்டு அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அவன் சாட்சியை சொல்கிறான். நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் கூட நமது வல்லமையை காட்டுவதில் தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சோர்வுகள் ஒருவேளை இருக்கலாம், அல்லது தேவைகளில் நாம் இருக்கலாம், பல்வேறு விதமான வியாதிகள். இப்போ சமீபத்தில் ஜெபிக்க கேட்ட நாம் இன்றைக்கி முழுவதும் அந்த ஜெபத்தில் பார்த்திங்கன்னா
விவசாய குறித்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? விவசாயிகள் வந்து விதை விதைப்பதற்கு அல்லது ஏர் ஓட்டுவதற்கு அல்லது அந்த நிலத்தை பண்படுத்துவதற்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒருவேளை ஒரு கடனை உடனே வாங்கி இல்லை பேங்க்லேயோ இல்லை யார் இடத்துலையோ கைமாற்ற வாங்கி அந்த நிலத்தை பண்படுத்தி அதில் விதை விதைத்திருந்தாலும் அது வளர்ந்து வருகின்ற அந்த சூழ்நிலையில் மழை பெய்து அதை கெடுத்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் யார்? நாம் தான் காரணம். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவதற்கு காரணமே நாம் தான். அது மாத்திரமல்ல, வயது மூத்த மக்களை குறித்து ஒன்று சொன்னாங்க. அந்த வயது மூத்த மக்கள் இன்றைக்கு சுகவீனமாக படுக்கையில் கிடக்கிறாங்க. படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அவர்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் ஜெபித்தோம். அந்த பிள்ளைகளில் வந்து கைவிட்டுட்ட அந்த சூழ்நிலையில் எடுக்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, அவர்களை கழுவுறதுக்கு, அவங்கள துடைக்கிறதுக்கு யாருமே இல்லை, உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வயது மூத்த மக்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு முரட்டுத்தனத்தில் தன்னுடைய பலன் இருக்கிறது என்று சொல்லி வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது, இன்றைக்கெல்லாம் நம்ம வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது பார்க்குறோம், நமக்கே பயமாக இருக்கிறது. நம்மை கிராஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ வேகமாக போகிறான். இப்பொழுதெல்லாம் குறைந்தது 200-230 வேகமாக போகக்கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக போகக்கூடிய வாகனங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. மோட்டார் சைக்கிள்லேயே இன்றைக்கு அப்படிப்பட்ட வாகனங்கள் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட வாகனங்களை தான் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் வாங்குகிறார்கள். இப்போ சமீபத்தில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். சென்னையில் மோட்டார் சைக்கிளில் ஒரு ரேஸ் போகிறான் அப்படின்னு சொன்னதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆட்டோவில் இன்றைக்கி ரேஸ் போயிருக்கிறான். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னதாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. சென்னையில் ஆட்டோவில் ரேஸ் போயிருக்கிறாங்க. அப்படி ரேஸில் போகும் பொழுது மோட்டார் சைக்கிளில் போன ஒரு குடும்பத்தாரை அவர்கள் மோதி அந்த குடும்பத்தாரை அப்படியே மரித்து போனார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்படுகிறேன். அது யூடியூப்பில் பார்த்தேன் நான். கிறிஸ்துக்குழு மிக அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சோதனைகளில், இப்படிப்பட்ட பாடுகளில், இப்படிப்பட்ட தேவைகளில் மனம் தளர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில் தாவீதை போல் நம்ம புலம்பினால் கூட, அதே அந்த தாவீதை போல் சாட்சியாக கர்த்தருக்கு காத்திரியா, அவருக்கே காத்திரு, திடமனதாயிரு, அவருக்கே காத்திரு என்று சொல்லுகின்ற, சாட்சியாய் சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் கடவுள் வந்து சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஒரு புதிய ஒரு பாதையை உண்டு பண்ணுறாரு இந்த மக்களுக்காக, எபிரேய மக்களுக்காக. அப்படி ஒரு பாதையை அவர்களுக்கு உண்டு பண்ணுகின்றது. அந்த நேரத்திற்கு முன்னதாக அவருடைய சூழ்நிலையை யோசித்து பார்த்தோம்னா, நமக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். முதல்ல அனுப்பிட்டான், தங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லையே என்று சொல்லி பார்வோன் வந்து மறுபடியும் அவர்களை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எபிரேய மக்களை துரத்தி கொண்டு வருகிறான். சரி, எங்கேயாவது தப்பி ஓடிவிடலாம் என்று சொல்லி அவங்க நினைத்தாங்கன்னா, எதிர செங்கடல் நிற்கிறது, மலை போல நிற்கிறது, சுவர் போல நிற்கிறது, வழியே இல்லை அவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் தவித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவங்க போய் ஆண்டவரை நோக்கி கதறுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய வழியை உண்டாக்குறார். எது தடையாக இருந்ததோ அதுவே அவர்களுக்கு வழியை உண்டாக்கி கொடுக்கிறது. எது தடையாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தண்ணீர் அப்பொழுது தான் பிரிந்திருக்கிறது, சேரும் சகதியுமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எப்படி போனாங்களா? நடந்து போனாங்களா? வெட்டாந்தரையில் நடந்து போவதை போல நடந்து போனார்களா? ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேல் வந்து 3 வேளையும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பலகணிகளை திறந்து அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம். பலகணிகள் அப்படின்னு சொன்னால் ஜன்னலை திறந்து எதுக்கு நேராக? எருசலேமுக்கு நேராக. அவர் கைது செய்யப்பட்டு பாலஸ்தீனா தேசத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை நோக்கி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 3 வேளை அவர் ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியாகிலும் தானியேலை பிடிச்சிடணும். தானியேலை வந்து தரியு ராஜா வந்து தானியேல் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அதனால் தானியேலை எப்படியாகிலும் அவனுடைய ராஜாவினுடைய செயல்பாடுகளை வைத்து இவனை பிடிச்சி தானியேலை வந்து ராஜாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து ராஜாவின் மூலமாக தானியேலை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள்.
அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தரியு ராஜா கிட்ட போய் ஒரு தாக்கீது எழுதி சைன்லாம் வாங்கி வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி செய்யும் பொழுது தாவீது என்ன பண்ணுறான், தாக்கீது வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது சைன் பண்ணியிருக்கிறாரு ராஜா அப்படின்னு தெரிந்தும் கூட மறுபடியும் ஆண்டவரை அவன் தொழுது கொண்டே இருக்கிறான். 3 வேளையும் அவன் பலகணிகளை திறந்து ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தான் தரியு ராஜாவுக்கு மனசு கேட்கல அந்த மக்கள் செய்கிற ஒரு காரியம். என்ன செய்கிறாங்கன்னா, சிங்க கபில ஒரு போடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இங்கே தானியேலை எடுத்துன்னு போய் சிங்க கபியில் போடணும், அப்படியே போட்டாங்க. ரொம்ப பசியாக இருக்கிற சிங்க கபி தான் அது, சிங்கம் தான். சிங்கங்களெல்லாம் ரொம்ப பசியாக இருக்குது. தானியேல் விழுந்தான்னாக்கா கண்டிப்பாக கடித்து குதறிடணும். இரவு முழுவதும் தானியேலை உள்ளத்துக்கு போய் போட்டுட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாது. ராஜா சாப்பிடக்கூட இல்லை, கீத வாத்தியங்களை கூட கேட்கவே இல்லை. ஐயோ தானியேலை எப்படியாவது காப்பாற்றணுமா, அவன் என்ன ஆனான்னு தெரியலையே, சிங்க கபியில் போட்டாங்களேன்னு சொல்லி மறுநாள் காலையில் ஓடி வந்து கேட்குறான். கேட்கும் பொழுது, உன்னுடைய தேவன் உன்னை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வசனம் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம கேட்டோம்னா, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், அதனால் ஆண்டவர் அவனை விடுவித்தார், தன்னுடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் தயவுசெய்து அந்த பைபிள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்க. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனம் 22 தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றமற்றவனாக இருந்தான். ராஜாவுக்கு முன்னாலேயும் நீதி கேடு எதுவும் செய்ததில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிக அருமையானவர்களே, தானியேல் அந்த ராஜாவுக்கும் நீதிகேடு செய்யலை, கடவுளுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தான். ஆண்டவர் அவன் விசுவாசித்தான், நம்பினான், கடவுளை நம்பினான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவையும் அடின்னு அடிச்சிருப்பாங்க. அவங்கள அடித்து காயம் உண்டாக்கிட்டாங்க. அவங்கள சிறைச்சாலைக்காரன் இடத்துல ஒப்பு வச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட சிறைச்சாலை அப்படின்னு சொன்னால், சில குற்றவாளிகளை மிகவும் இருட்டாக இருக்கக்கூடிய அறைக்குள்ளார, அதில் உள்ள அறைக்குள்ளார தான் எடுத்து போடுவாங்களாம். அப்படிப்பட்ட உள்ள அறைக்குள்ளார இந்த பவுல் சீலாவையும் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அவர்களை கைகளில் கால்களெல்லாம் தொழு மரத்தில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் காயங்கள் கழுவப்படவே இல்லை, அதை மொய்த்து கொண்டிருக்கிறது. எப்படியும் அந்த காயங்கள் கழுவப்படலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அது அவர்களை உறுத்தும். ஒருவேளை நாம் அப்படி அடிபட்டிருந்தோமே ஆனால், அப்படிப்பட்ட காயங்கள் நமக்கு கழுவப்படவில்லை என்று சொன்னால் நம்ம எவ்வளோ வேதனையில் இருந்திருப்போம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பவுல் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அவர் அதை பற்றியில் யோசிக்கவே இல்லை. இதுக்கு முன்னால் முதல்ல நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். எபிரேய மக்கள் அந்த பார்வோன் ராஜா துரத்திக்கிட்டு வரான். ஐயோ எங்களுக்கு வழி இல்லையே, ஐயோ எங்களால் முடியலையே, நாங்கள் இப்படி பாடுபடுகிறோமே, எப்படி மோசே எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் கலங்குகிறார்கள், தவிக்கிறார்கள், கடவுள் இடத்துல கேள்வி கூட கேட்குறாங்க. ஆனால் தானியேல் கேட்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் கேட்கவே இல்லை, துதித்து பாடுகிறான். ஆண்டவரை பார்த்து துதித்து பாடுகிறான், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறான். பவுல் சீலாவுமா சேர்ந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காயங்களை குறித்து கவலைப்படலை, அவங்க அடிகளை குறித்து கவலைப்படலை, சிறைச்சாலையில் இருட்டறையில் போடப்பட்டிருக்கிறது குறித்து கவலைப்படலை, அவர்கள் காயங்கள் கழுவப்படலை, அதை குறித்து கவலைப்படலை. எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படாமல் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். அஸ்திபாரங்கள் எல்லாம் அகன்று போனது, அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கதவுகளெல்லாம் திறந்துக்கிச்சான். அஸ்திபாரம் அதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறந்துச்சு. அவங்களுடைய கட்டுகள் தொழு மரத்தில் மாட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள், அந்த கட்டுகளெல்லாம் கடன்று போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க முடிஞ்சால் என்ன பண்ணியிருக்கலாம்னா தப்பி இருக்கலாம், சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் தப்பவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். எதிர பார்வோன் துரத்திக்கிட்டு வரான், எதிர சுவர் போல செங்கடல் நின்றது. ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். தானியேல் பசியாக இருக்கிற சிங்கங்கள் மத்தியில் தூக்கி போடப்பட்டான். ஆனால் ஆண்டவர் தானியேலுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணினார். தரிவு ராஜா சொல்கிறான், இந்த மாதிரி கடவுளை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கிறீங்க? இவர் தாயா கடவுளை இந்த தேசம் முழுமைக்கும் அறிவிக்கிறான் அந்த தரிவு ராஜா. இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, அவனுடைய காயங்கள் கழுவப்படவில்லை, அநேக அடிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, இருட்டறையில் கொண்டு போய் போடப்பட்டிருக்கிறான், அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் தொழு மரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனிதனுக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். உங்களுக்கு எனக்கு வண்டியை உண்டு பண்ண மாட்டாரா? நாம் எவ்வளோ போராட்டங்களில் எவ்வளவு மனம் தளர்ந்து போய் கிடக்கிறோம், எவ்வளவு தேவைகளில் இருக்கிறோம். ஆனால் அதையே புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். புலம்பாத, நம்பிக்கையோடு இரு, திட்டப்படதான் இரு. தாவீது என்ன தைரியமாக சொல்கிறார் பாருங்க, கர்த்தருக்கே காத்துரு, திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னைக்குன்னா நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய தேவைகள், இவைகளின் மத்தியில் நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். யாரை மாதிரி இந்த ரெபெக்காள மாதிரி புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஐயோ பழைய காராக இருக்கிறது, அதை ரிப்பேர் பண்ணணுமே, அதுதானே நான் என் பிள்ளைய எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கும் கொண்டு வரதுக்கும் பயன்படுத்துகிற கார், அது ரிப்பேர் ஆகி போச்சே, என்னுடைய முதலாளி கத்த ஆரம்பிச்சிட்டாரே, அது மாத்திரமல்ல அந்த வீட்டினுடைய சொந்தக்காரன் வாடகை உயர்த்திட்டானே, என்ன செய்வது? புலம்பிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் ஒரு பாடல் அந்த இடத்துல கூட, ஒருவேளை அந்த பாடல் ஒருவேளை ஒரு சாதாரணமாக பாடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அந்த டேப் ரெக்கார்டரில் அது கேட்டிருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் அவளை கேட்க வைக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாடலை கேட்குற ஆண்டவர் அதை எனக்கு செய்யும், இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்ம அப்படி தான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த எபிரேய மக்களை போல தான் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீதை மாதிரி சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்குதா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு காத்திரியா? கர்த்தருக்கு காத்திரு, தேவனுக்கு காத்திரு, அவருக்கே காத்திரு, திட்டப்படதா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். திட்டப்படதா இரு, எதை குறித்து யோசிக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எதை குறிக்க யோசிக்காத. இந்த ரெபெக்காளை குறித்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஆண்டவர் அவளுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். அவள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாளாம் ஒரு வேலைக்கு. அந்த வேலையில் அவளுக்கு இடம் கிடச்சிது, கொஞ்சம் சம்பளம் கூடுதலாக கிடச்சிது. அப்படியானா அந்த வீட்டினுடைய ஓனர் சொந்தக்காரன் கொஞ்சம் வாடகை உயர்த்தி தானே, அதை ஈடு கட்டுவதற்கு அவளுக்கு பயன்படுத்தான் அந்த காசு. அந்த சம்பள உயர்வு அந்த காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தான். அது மாத்திரமல்ல, அவள் சார்ந்திருந்த அந்த திருச்சபையில் இருந்த ஒரு குடும்பத்தார் ஒரு புது கார் வாங்கிறதுக்கு உதவி செஞ்சாங்களாம். அல்லேலூயா. ஆமாம், புது கார் வாங்கிறதுக்கு உதவி செஞ்சாங்களாம். இது எல்லாம் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவள் காத்திருக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே வழியை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புலம்பி இருந்தாலும் கூட, தாவீதை போல சங்கீதம் 27 அவன் சொன்னான் பாருங்க, திடமனதாக இருந்த கர்த்தருக்கே காத்திரு, அவன் காத்திருக்க ஆரம்பிச்சிட்டா கடவுளாண்ட. ஆண்டவரே நீர் செய்வீரா ஐயா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட திடமனதாக இருக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் அப்ளை பண்ணியிருந்த வேலை அவளுக்கு கிடைச்சிது, இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூடுதல் கிடைத்தது. அவள் வீட்டு வாடகையை உயர்த்தி இருந்த வாடகையை திரும்ப கொடுப்பதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது. அந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்தார் ஒரு புதிய கார் வாங்கிறதுக்கு உதவி செய்தார்களாம். அவள் வாழ்க்கை உயர்ந்தது என்று சொல்லி அவளுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். அதே போல் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். விவசாயிகளுக்கு ஒரு வழியை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். ஆக்சிடெண்ட் ஆகிற வாலிபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழியை உண்டு பண்ணுவார். வயதில் மூத்தவர்கள் இன்றைக்கு எவ்வளோ பிள்ளைகள்னால, நான் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் நான் கேள்விப்பட்டேன், தாய் மரித்து போனார்கள். தாயை பார்க்குறதுக்கு அமெரிக்காவில் இருக்கிறான் பையன், அவன் வர முடியலையா, அவனுக்கு லீவு கிடைக்கலையா, தாயை பார்க்கறதுக்கு அவன் வரல. அவளை எடுத்துகிட்டு நான் தான் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி வயது மூத்த மக்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கி வயது மூத்த மக்கள் எடுப்பார் இல்லாமல், இன்றைக்கு அவங்களுக்கு கழுவுறதுக்கு ஆள் இல்லாமல் எத்தனை மற்றவர்களெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக திரும்பவும் நான் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். மலையிலிருந்து இறங்கின ஒரு பெண், அவள் இறங்கி வர அவளுடைய ஷூஸ் எல்லாம் இல்லை, காலில் ஒரு ஷூ எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. அவள் இலையெல்லாம் பேப்பர் அது இதெல்லாம் கட்டி அவளால் நடந்து பார்க்குறா. மலையிலேருந்து இறங்கி வர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குறா. எல்லோரும் வேகமாக இறங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா மாலை பொழுது இருட்டி கொண்டே இருக்கிறது. இருட்டிடுச்சுன்னா இறங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவள் இறங்கும் பொழுது பின்னால் வந்த ஒரு பெண் தன்னுடைய பேகை திறந்து, அவள் ஏற்கனவே
அவள் வைத்திருந்த ஒரு ஷூ, ஒரு பேரை எடுத்து அவள் இடத்துல கொடுத்து, இதை நீ காலில் மாட்டிக்க, இதை பயன்படுத்தி நீ மலையிலேருந்து சீக்கிரமாக இறங்கி வா, உன்னால் முடிந்தால் விலாசம் ஒன்றை எழுதி கொடுக்குறான், இந்த விலாசத்திற்கு எனக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்ரு இந்த செருப்பை, இந்த ஷூஸை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆன பிறகு இவன் எழுதுகிறா, அந்த ஷூ பார்சல் பண்ணி அனுப்பும் பொழுது அதில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புகிறான். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தால்னா, எத்தனையோ பேர் என்னை கடந்து போனார்கள், ஒருத்தருக்கு கூட என் மீது அந்த எண்ணம் வரவே இல்லை, ஆனால் உங்களுக்கு மாத்திரம் அந்த எண்ணம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுதியிருந்தாளாம். என்ன காரணம்? கர்த்தருக்கு காத்திருக்கின்ற பலன். அந்த தாவீது சொன்னா பாருங்க ஒரு சாட்சி, அதே போல் அந்த மாதிரி காத்திருக்கின்ற அந்த பழக்கம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற அந்த பழக்கம், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கின்ற அந்த தன்மை, அந்த திட மனசு, கர்த்தர் கண்டிப்பாக எனக்கு செய்வாரியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ராஜாவே, நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தானியேல் ராஜாவுக்கு முன்னதாக நீதிகேடு செய்ததில்லை. இந்த தானியேல் உம்மை விசுவாசித்தான் ஆண்டவரே, நம்பினான் ஆண்டவரே. அவன் பிடிக்கப்பட்டு கைதியாக அந்த பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டிருந்தாலும் கூட 3 வேளையும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே அவன் அலைந்து புலம்பவில்லை கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, நீர் அவனுக்கு தூதர்களை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. அந்த தரியு ராஜா, இப்படிப்பட்ட கடவுளை நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லி எல்லாரும், இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தானியேலுடைய கடவுளையே தெய்வமாக கொள்ளுங்கள் என்று சொல்லும்படியாக, ஒரு தாக்கீதை அனுப்பும்படியாக, அத்தனை மக்களுக்கும் ஒரு கடிதத்தை அவன் அனுப்பி வைக்கும்படியாக ஒரு பெரிய வழியை ஆண்டவர் உண்டு பண்ணினது போல, அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வழியை நீர் உண்டு பண்ணும் கர்த்தாவே. அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது அவர்கள் காயங்களெல்லாம் கழுவப்படாதிருந்த ஒரு சூழ்நிலையிலும், அன்புள்ள ஆண்டவர் அவர் கால்களெல்லாம் ஆண்டவரே அந்த தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருந்தாலும் கூட, அன்புள்ள ஆண்டவரை இருட்டறையில் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட, உம்மை துதித்து பாடும் பொழுது, உமக்காக காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட திடமனதோடு கூட அவர்கள் இருந்த பொழுது, அஸ்திபாரங்களெல்லாம் அகன்று போனது, கடன்று போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதிர்ந்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, கதவுகளெல்லாம் திறவுண்டது, கட்டுகளெல்லாம் அவர்களுடைய கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகளெல்லாம் கடன்று போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஒரு வழியை அவர்களுக்கு நீர் உண்டு பண்ணினீர். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவரே சோதனையில், பாடுகளில், பிரச்சனைகளில், போராட்டங்களில் யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணும் ஆண்டவரே, ஒரு வழியை உண்டு பண்ணும். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஒரு வழியை உண்டு பண்ணுவீர் என்கின்ற அந்த திட மனதை நீர் எங்களுக்கு தாரும். உமக்கே நாங்கள் காத்திருக்கின்ற அந்த மகத்தான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தாரும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.